வணக்கம் சார். நம்ம அன்னைக்கு கொஞ்சம் பொதுவான விஷயத்தை பற்றி பேசலாம்னு இருக்கேன். சரி, பொதுவான விஷயம்னா என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய இந்த யுகத்தில், இந்த கலியுகத்தில், இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நல்லவர்கள், நிறைய பேர் கெட்டவர்கள் சமபகுதியாக தான் இருக்கிறாங்க. யாரும் அதிகமாகவும் இல்லை, யாரும் குறைவாகவும் இல்லை. ஆனால் இதற்கு அந்த கலியுகத்திலேயே நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்லவர்கள் நிறைய பேர் இருந்துட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு நமக்கு நல்ல செய்தி 4 சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு போனவங்களில் மிகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஞானிகள், அறிஞர்கள், கவிஞர்கள், இன்னும் பல ஆன்றோர்கள், சான்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம். இருந்தாலும் ஒரு சிலரை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம அப்படி சொல்லும்போது அவர் மட்டும்தான் நல்லது சொல்லியிருக்காரா, இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகலான்னா, அதாவது திருக்குறள் இல்லைங்களா? அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த திருக்குறள் ஒரு சிலர் அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து படிச்சுக்கிட்டு கடைப்பிடிக்கிறவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு தன் வேலையை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த திருக்குறள் என்ற அந்த அறிவுரையை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிட்டோம்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி அதை அவங்க கடைப்பிடிக்க வச்சிட்டோம்னா இந்த உலகம் ரொம்பவும் புனிதமாயிடும். ரொம்பவும் நல்லபடியாக நல்ல ஒரு அமைப்பில் இந்த உலகம் இயங்கும். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது திருக்குறள். இவ்வளோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய அனுபவத்தில் அந்த திருக்குறள் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு கடுமையாக யாராவது உணர்த்தி இருந்தாங்கன்னா நான் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கலாம். வாழ்க்கை முறை நல்லபடியாக அமைச்சிருந்துருக்கலாம். எவ்வளோ தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம். நீங்கன்னு இல்லை, நானும் கூட தான் செஞ்சுருப்போம். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துருக்கலாம். எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கலாம். செஞ்சு அது அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கலாம். எல்லாருமே சரி. ஆனால் ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு நன்மைக்கும், ஒவ்வொரு தீமைக்கும் திருக்குறளில் அருமையாக சொல்லிட்டு போயிருக்காரு திருவள்ளுவர். அந்த திருக்குறளுக்கு முன்னுரை நம்மளால் எழுத முடியாது. அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நம்மளால் முடிந்தது ஒரு சில அறிமுகம் இந்த திருக்குறளை பற்றி நம்ம சொல்லலான்னு ஒரு முடிவு பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். நமது இந்த அஸ்ட்ரோபிஎம் யூடியூப் சேனலில் ஜோதிடத்தை பற்றி இல்லை, இந்த திருக்குறள் இன்னும் மற்ற அறிஞர்கள், ஞானிகள் சொல்லி வைத்திருந்த அனைத்து அறிவுரைகளும் ஒளிபரப்பாகும். அதை நீங்கள் கண்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம், தேவையில்லாதது ஒதுக்கலாம். அவ்வளோதான். யாரும் இதுக்காக என்னை வஞ்சிக்கவும் வேண்டாம், நிந்திக்கவும் வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது நாம் முதல்ல எடுத்துருக்கிறது திருக்குறள். இதில் 1303 திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? 1333 திருக்குறள். இதில் அதாவது 3 அதிகாரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 அறத்துப்பால், 2 பொருட்பால், 3 காமத்துப்பால். அதாவது அறம், பொருள், இன்பம். இப்படி தான் நான் பிரிச்சிருக்காரு. அதற்குள்ளேயே பல பிரிவுகளும் இருக்குது. அதை நம்ம அதை பற்றி அப்புறம் படிக்க பேசலாம். இப்போ இந்த அறத்துப்பாலில் மட்டும் மொத்தம் 380 குறள், 38 அதிகாரம் இருக்கும். பொருட்பாலில் 700 குறள், 70 அதிகாரம் இருக்கும். காமத்துப்பால் அதாவது இன்பம் பகுதியில் 25 அதிகாரம் இருக்கும், 250 குறள் இருக்கும். மொத்தமாக கூட்டி பெருக்கி கழித்து பார்த்தீங்கன்னா 1333 குறள் வரும். 133 அதிகாரம். அதை இன்ட்டு 10 பெருக்கும்போது 1333 குறள் இல்லைங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு திருக்குறள் பார்க்கலான்னு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அடுத்த வர காணொளி திருக்குறளை பற்றி முதல்ல அறத்துப்பால்லேருந்து ஒரு குறளும், அடுத்த நாள்
பால்லேருந்து ஒரு குறளும், அதுக்கு அடுத்த நாள் காமத்து பால்லேருந்து ஒரு குறளும். அதாவது அறம், பொருள், இன்பம். இந்த மூணுமே நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை. இந்த மூணில் எது குறைஞ்சாலும் எது அதிகமானாலும் நமக்கு தான் ஆபத்து. இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அறிவாகவும் யோசித்து பாருங்கள். உங்கள் அனுபவத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அறம், பொருள், இன்பம். இந்த மூன்றுமே நமக்கு சரி நிகராக தேவைப்படுது. நம்மளோட வாழ்க்கைக்கு சரி நிகராக தேவைப்படும். நம்ம பின்வரும் சந்ததிகளுக்கு இது தேவைப்படும். இதை நம்ம இந்த திருக்குறள் மூலயமா அவங்களுக்கு எடுத்து சொன்னால் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. திருக்குறள் தான் மிகவும் எளிமையாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறளில் தான் நமக்கு அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறளில் மட்டும்தான் 2 வரியில் நமக்கு எளிமையாக சொல்லியிருக்காங்க. இதை கடைபிடித்தா கண்டிப்பாக நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கலாம். நமக்கு பின்வர சந்ததிகளும் அது நல்லபடியாக அமைச்சிக்குவாங்க. அப்படித்தான் இந்த திருக்குறள் அடுத்த வர பதிவில் திருக்குறள் வரும். நன்றி, வணக்கம்.